Hi, NCRT Grade 11 Chapter 7 Equilibrium யூனிட்ல புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7.8 ரியாக்ஷன் பிட்வீன் N2 அண்ட் O2 டேக்ஸ் பிளேஸ் as follows அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரைட், இஃப் மிக்சர் ஆஃப் 0.472 mole of N2 and 0.933 mole of O2 is placed in a 10 liter reaction vessel and allowed to form N2O at a temperature for which Kc அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா, டிட்டர்மைன் த காம்போசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் மிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேசி வேல்யூ கொடுத்துட்டாங்க, N2 அண்ட் O2 கொடுத்துட்டாங்க, அண்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா N2ஓடைய கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் இதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். நான் இங்கே டேபிள் வரைய போகிறதில்ல, பட் யூ கேன் ரைட் லைக் அ டேபிள். இப்போ 2N2 ப்ளஸ் O2 அண்ட் ஃபார்ம்ஸ் என்னது நமக்கு 2N2O. ஸோ இதோடைய அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.482. இதோடைய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.933 அண்ட் இதோடைய அமௌண்ட் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், ஈக்லிபிரியத்தில் ஒரு எக்ஸ் மோல்ஸ் நமக்கு என்ன ஆகும், டிசோசியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஈக்லிபிரியத்தில். அப்போ 0.482 மைனஸ் எக்ஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ இது 2x ஆயிரும், ஏன்னா ஸ்டாச்சியோமெட்ரி 2 இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிருங்க 2x. இங்கே என்ன ஆயிரும் 0.933 மைனஸ் எக்ஸு. ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், 2x ஃபார்ம் ஆகும். ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ஈக்லிபிரியத்தில் வரக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூ வந்து வெரி வெரி ஸ்மாலர் இல்லையா, டிசோசியேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், 0.482 மைனஸ் 2xை இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.482 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 0.933 மைனஸ் எக்ஸை அகைன் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.933 எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸ் வேல்யூ ரொம்ப ஸ்மாலராக தான் இருக்க போகுது, இதில் கழிச்சா பெரிய டிஃபரன்ஸ் வரப்போகிறது கிடையாது. ரைட், ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேசி ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரைட்டா, அண்ட் கேசி ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ கேசி தட் இஸ் ஈக்குவல் டு ரைட், கேசி தட் இஸ் ஈக்குவல் போது கேசி எழுதுனோம்னா நமக்கு என்ன ஆகும், N2O கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O டு த ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 பவர் 2 அண்ட் O2 இதுதான் வரும். ரைட்டா, இப்போ இதுக்கு நான் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணால் N2ஓடைய கான்சன்ட்ரேஷன் என்னது, ஆக்சுவலாக இங்கே நம்ம மோல்ஸ் தான் எழுதியிருக்கோம். கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன பண்ணுவோம்னா, கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம வால்யூமால் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆயிரும், நமக்கு டிவைடட் பை V போடும்போது அது கான்சன்ட்ரேஷன் ஆயிரும். மோல் பை N பை Vன்னு போடுவோம் இல்லையா, அப்போ N கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே இருக்கிறதெல்லாம் N வேல்யூ தான். அப்போ வால்யூம் நமக்கு தெரியணும். அப்போ வால்யூம் என்னது நமக்கு 10 இல்லையா, ஸோ அப்போ டிவைடட் பை 10 அப்படின்னு நம்ம போட போகிறோம். ரைட்டா, ஸோ அப்போ டிவைடட் பை 10 போடும்போது என்ன நமக்கு இந்த இடத்துல, இப்போ இது வந்து 2x ரைட்டாப்பா, அண்ட் டிவைடட் பை வில் கெட் 10 த ஹோல் ஸ்கொயர். ரைட், அண்ட் டிவைடட் பை இப்போ இதோடைய மிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், N2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 கேட்டிருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வில் கெட் 0.482 மோல்ஸ் டிவைடட் பை என்ன வரும் நமக்கு 10 லிட்டர்ஸு டிவைடட் பை 10. ரைட், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம 0.933 டிவைடட் பை 10 போட்டுக்கலாம். ரைட், ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பாருங்கள். கேசி தட் இஸ் ஈக்குவல் டு அந்த 2x நமக்கு என்ன ஆயிரும்னா 4x ஸ்கொயர்னு ஆயிரும், அந்த 10 லிட்டர்ஸ் கேன்சல் ஆயிரும், அண்ட் டிவைடட் பை நமக்கு என்ன வரும் 0.230 வரும்ப்பா. ரைட்டா, இப்போ கேசியோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. கேசியோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 2 × 10⁻−37. அப்போ 2 × 10⁻−37 இன்ட்டு 0.230 அண்ட் டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டா, அண்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம இங்கே எழுதியாச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன வருது அப்படின்னா 2 × 0.23 ரைட் டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா வில் கெட் 0.115 இன்ட்டு 10⁻−37 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ரைட், அப்போ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வரும் √0.115 இன்ட்டு 10⁻−37. ஸோ இப்போ இதுக்கு எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே இருக்குது √0.115 இன்ட்டு 10⁻−37. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.x தட் இஸ் ஈக்குவல் டு 1.0723. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் இன்ட்டு 10⁻−19. ரைட்,
அப்ப எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க. 1.072 இன்டு 10 to the power of -19 இது எக்ஸ். இப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் பாருங்க. த காம்போசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் மிக்ஸ்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஈக்லிபிரியம்ல நமக்கு என்ன வந்துரும்? ஒவ்வொன்னுக்கும் நமக்கு வேல்யூ குடுத்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸால நம்ம வந்து மைனஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு இந்த 2x இந்த N2O உடைய வேல்யூ மட்டும் தான் தெரியணும். ஈக்லிபிரியம் மிக்ஸ்சர்ல நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அப்ப N2O உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் 2x. அப்ப 2x போட்டோம் அப்படின்னா, ஆன்ஸர் இன்டு 2 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா 2.144 இன்டு 10 to the power of -19 இதுதானது நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O கிடைக்கும். ரைட்டாப்பா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O ஆனது இதுதான் 144 இன்டு 10 to the power of -19 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்? இதுதான் நமக்கு என்னது? இந்த ஈக்லிபிரியம் மிக்ஸ்சர்ல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன். ரைட்டா? ஓகே. ஸோ மத்ததுக்கெல்லாம் நீங்க அப்படியே கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். டிவைடட் பை 10 போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதே கான்சன்ட்ரேஷன் வேல்யூ உங்களுக்கு குடுத்துரும். ரைட்? தேங்க் யூ.